கொண்டு சாயாத படையெங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா. வேல் கொண்டு சாயாத படையெங்கள் யாழ் கண்டு சாயும் சிவசங்கரா. சிவய நம வசிவய நமசி நமச்சிவயா. ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக பங்குனியில் வந்திருக்கும் இந்த உத்திர நட்சத்திரம்தான் சூரியனுக்கு பிடித்தமானது. அந்த நாளில் இங்கு கூடி அனைவரும் யான் அறக்கட்டளை பெருமையுடன் வழங்கும் அகரவா மகரவா பாடல் வெளியீட்டு விழாவை கண்டு களிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அகரவா மகரவா பக்தி பாடல் வெளியீடு. தலைமை ஐயா திண்டுக்கல் சிவபுர ஆதீனம் சீலஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் தலைமை ஏற்க இவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த வள்ளுவத்தில் சொல்லுகிற செங்கோல் பற்றியது இவரை பற்றிய ஒரு குறிப்பு. இவர்தான் நமது பாரத பிரதமருக்கு செங்கோல் வழங்கிய ஐவரில் ஒருவர் என்ற பெருமைக்குரியவர். ஐயாவை வருக வருக என வரவேற்கிறோம். யான் அறக்கட்டளை இவர்கள் இந்த பாடலை தயாரித்திருக்கிறார்கள். இந்த கேசட்டை தயாரிச்சிருக்காங்க. இவங்களோட பேரை பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கும். அர்த்தநாரி நம் ஈசன் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆங்கிலத்தில் எழுதி பார்த்தால் பிரதீப் தீபா. அந்த கடைசி 3 எழுத்து வந்து இவங்களோட தமிழ்ல சொல்லுவாங்க அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரதீப்ன்றத அந்த 4 எழுத்து, அந்த தீபான்றோட முதல் 3 எழுத்து அமைஞ்சிருக்கும். பெயரில் அர்த்தநாரியை கொண்ட யான் அறக்கட்டளையின் தயாரிப்பாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இவரை பற்றி குறிப்பு. நெகிழியில்லா ஈரோடு என்று 20 பெயர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து ஈரோடு முழுவதும் எந்த நெகிழியும் இல்லாது ஈரோடை சுத்தமாக வைத்திருக்க பெரும் பணி செய்து வருகிறார்கள். பெருந்தலையூரில் IAS IPS அகாடமியை நிறுவி அனைத்து மாணவர்களுக்கும் கற்பிக்கிறார்கள். ஐயா சுகி சிவம் தலைமையில் திருக்குறள் போட்டி நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். இது மட்டுமல்ல, மகிழீஸ்வரர் மற்றும் பெருமாள் கோயிலின் குடமுழுக்கு, அதாவது கும்பாபிஷேகத்திற்கு இவர்கள் ஆற்றிய பணி அளப்பரியது. இதைவிட பெரிய விஷயம் இன்னும் நாம எல்லாருமே சின்ன குழந்தைங்க தான். என்ன தெரியுமா, ட்ரெயின் ஓடினாலும் பிளைன் போனாலும் வானத்தை பார்க்கறது. அது மாதிரி அந்த ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினரின் குழந்தைகளின் 23 பேரை தேர்ந்தெடுத்து எல்லாரையும் கோவா டு சென்னைன்னு கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து சிறப்பிச்சிருக்காங்க. இதை வந்து அந்த ஊர் கலெக்டரே வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாரு. இன்னும் நம்மளால எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போயிருப்போம்னு தெரியாது. ஆனால் எல்லாரும் 23 குழந்தைங்களை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் சொல்லலாம் வானை நோக்கி பாடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. உண்மையாக அந்த 23 குழந்தைங்களை வானை நோக்கி பார்க்க வைத்த பெருமை அம்மாவை சேரும். ஏன் இந்த நிகழ்ச்சி பெருமைக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, ஆதி முதலவன் அப்படின்னு சொல்றோம் நாம வந்து நம்ம ஐயாவை ஈசனை. அந்த ஆதி முதலவன் ஏன் என்று சொல்லுகிறோம் என்றால், தானுமால் அயன் இதுல வந்து பிரம்மாவை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கும்பிட முடியாது. அதே மாதிரி என்னதான் தசாவதாரம் எடுத்தாலும் கிருஷ்ணனையும் கும்பிட முடியாது. ஆனால் ஈசனை மலையில் கும்பிடலாம், மடுவில் கும்பிடலாம், வீட்டில் கும்பிடலாம், ஆலயத்தில், ஏன் சுடுகாட்டில் கூட சுடலையாய் கும்பிடலாம். அந்த ஒரு பெருமை ஈசனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் ஆதி பரம்பொருள் ஈசனை பாடுவது என்பது எந்நேரமும் நமக்கு வாய்த்த பெருமை என்றே நான் கருதுகிறேன். ஏன் இப்படி, ஏன் ஈசனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா, வில்லன் படத்துல என்ன இது திரைப்பட பாடல் எழுதியிருக்காரு, அதற்காக சொல்றேன். வில்லன் படத்துல அஜித் 2 டபுள் ஆக்ஷனு, வரலாறு படத்துல 3 ஆக்ஷனு, நவராத்திரி அப்படின்ற படத்துல சிவாஜி சார் வந்து 9 ஆக்ஷனு, தசாவதாரத்துல எல்லாருக்குமே தெரியும் உலகநாயகன் வந்து 10 ஆக்ஷனு. ஆனா பெரிய புராணத்துல 63 ஆக்ஷன் பண்ண ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஐயா சிவன் தான். நீங்க பெரிய புராணம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 63 நாயன்மார்கள் பத்தி இப்ப சமீபத்துலதான் மயிலாப்பூர் 63 திருவிழா கூட நடந்தது. அந்த 63 நாயன்மார்களை தன் பிள்ளையாக ஏற்று அந்த வரும்பொழுது
அந்த மயிலாப்பூர் வீதி இருக்கும் பாருங்க, திருவிழா கோலம் இல்லைங்க, 1,50,000 பேர் கூடும். எல்லா நிலைகளும் அந்த திருவிழாக்கு திருவிழா. அது மாதிரி இவர் வந்து சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஈசன். அந்த ஈசனை நாம் வணங்குவோம், அந்த பரம்பொருளை நாம் வணங்குவோம். எந்த இடத்தில் இருந்தாலும் வணங்கக்கூடிய ஒரே இறைவன் ஈசன் என்று நாம் வணங்கி இந்த நூல் விழா வெளியீட்டு விழா மன்னிக்கவும் கேசட் வெளியீட்டு விழாவை ஆரம்பிக்கவும். இப்போ வந்து அந்த பாடலை வந்து முதல்ல நம்ம பார்த்துடலாம், விஷுவலாக பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம்.